முழங்கால் மூட்டுனா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம தொடை எலும்போட கீழ்ப்பகுதியும் கால் எலும்போட மேல் பகுதியும் சேர்ற இடம் தான் முழங்கால் மூட்டு. அப்போ இந்த மூட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஒரு வாகனத்துக்கு அதோட சக்கரங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய முழங்கால் மூட்டுல உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் ஒரு சக்கரம் மாதிரி தான் நமக்கு சுழலுது. அந்த சுழற்சி தான் நம்மளை படி ஏற வைக்கிறதுக்கு, தரையில உட்கார வைக்கிறதுக்கு, சமணங்கால் போட்டு மடக்கி உட்கார்றதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான மூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு. ஸோ ஃபங்க்ஷன் கிடைக்குது, ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. நம்மளுடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு, சடன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஃபுட்பாலர்ஸ்க்கு ரேப்பிடாக சேஞ்ச் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலிட்டியும் வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு தான் முழங்கால் மூட்டு. இது ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஹிஞ்ச் ஜாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கமாக மட்டும்தான் மடங்கி விரியக்கூடிய தன்மை. ஒரு டோரை திறந்து மூடணும்னா என்ன ஆகும், உள்ளே இழுக்கலாம் இல்லை மடக்கலாம், அவ்வளோதான். அதை ரொட்டேட்லாம் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு மாடிஃபைடு ஹிஞ்ச் ஜாயிண்ட். எப்படின்னா உங்களுக்கு காலை மடக்கி நீட்டம் மட்டும் பத்தாம ஸ்லைட்டாக ஒரு 10 to 15 degrees ஒரு ஸ்லைட் ரொட்டேஷன் இருக்கும். அதனால தான் இதை மாடிஃபைடு ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.